வணக்கம். சரவணன் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி செய்வது எப்படின்னு காட்ட போகிறேன். வெஜிடபிள் பிரியாணி சேர்க்க தேவையான பொருள் நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி இது எடுத்திருக்கேன். செகண்ட் ஒன் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ரெட் சில்லி, ஆனியன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எங்கள் வீட்டு ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி 1.5 டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன். தயிர் 1 கப்பு, பிரியாணி மசால், ரெட் சில்லி, மஞ்சள் தூள், பட்டை, கிராம், அந்த சோம்பு தேவையான அளவு. எங்கள் ஃபேமிலியில் 3 பேர் இருக்கனால நான் 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. சட்டியில் செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கணும். அடுப்பில் தேவையான அளவு ஆயில் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. சுடேறி வரணும். பட்டை, கிராம், தேவையான அளவு நீங்கள் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒருத்தர் இஞ்சி பூண்டோடையே அரைப்பாங்க, நான் அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் ரெட் சில்லி, க்ரீன் சில்லி நான் 3 போடுறேன். லைட்டாக மெரூன் கலரில் வர வரைக்கும் தாளித்து விட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா கலரிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். நல்லா வதங்கிருச்சு. அது கூட உங்களுக்கு மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்குன்னா, ரெட் சில்லி தேவையான அளவுக்கு, வரமிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க. நான் ஒரு 1.5 இது போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா அதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசம் போய் நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எவ்வளோ கிரேவியாக அப்படியே வந்திருக்கு. இது கூட நாம் ஒரு 4 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நாம் பாஸ்மதி அரிசி போடுறப்போ அந்த அரிசி ஒட்டாமல் இருக்கும், நல்லா டேஸ்டியாக வரும். அதுக்கு வேண்டி நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம 1/2 டீஸ்பூன் நான் எடுத்துருக்கேன்.
ஏற்கனவே வெட்டி கழுவி வச்ச புதினாவை ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக தான் புதினா ஆட் பண்ணணும், கருக விட்டுறக்கூடாது. கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து தேவையான அளவு வெஜிடபிள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கழுவி வச்சுருக்க வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோம். கேரட், பீன்ஸ், பட்டாணி. இன்றைக்கி நான் இது 3 எடுத்திருக்கேன். நல்லா கிளறி விட்டு எல்லாம் அந்த வெஜிடபிள்ஸில் வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த ஆயிலோடையே அப்படியே அது வேகட்டும் அந்த சூட்டில். மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு அங்கே பாருங்கள், நல்லா அதை பார்த்தாவே கலர்ஃபுல்லாக நல்லா இதாக இருக்குது. இப்போது ஏற்கனவே நம்ம பாஸ்மதி அரிசி வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி வடித்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து வச்சு அந்த அரிசி வந்து இந்த வெஜிடபிளோட ஆட் பண்ண போகிறோம். நல்லா அந்த வெஜிடபிள் அரிசி அந்த மசாலோடன்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டேன் பாருங்கள், ரைஸ், வெஜிடபிள் அந்த மசாலா ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1.5 கப் நம்ம அரிசி போட்டிருக்கோம், அதுக்கான அளவு இப்போ வாட்டர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நான் இந்த கப்பில் நான் போட்டிருக்க அரிசி 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1 2 3. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். போதும். தண்ணி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றின பின்னாடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்லிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இப்போது சுவையான டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ரொம்ப கலக்காமல் லைட்டாக அப்படியே பெரட்டி விடுங்க, போதும். நம்ம வந்து இதுக்கு மேலே கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி லைட்டாக மேலே தூவி விடுங்க. தூவி விட்டு இறக்கிடுங்க.